ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டான ரவா லட்டு ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரவா லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி வாங்க. இதுக்கு நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இந்த நெய் காஞ்சதுக்கப்புறமா நான் 25 கிராம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது கூட இந்த முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் காஞ்ச திராட்சை 2 ஏலக்காவை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுபட்டு அந்த திராட்சை நல்லா பலூன் மாதிரி பெருசாக புஷ்ஷுன்னு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த இதை நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் தூளையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் இல்லைன்னா முழு ஏலக்காவை லைட்டாக உடச்சி அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. அதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிட்டு நான் இது கூட 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்த அதே முந்திரி திராட்சை மிச்சம் இருந்த அந்த நெய்யிலேயும் இந்த ரவையும் வறுத்து எடுத்துருவோம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு ரவை. இந்த ரவை வறுபடும் போது நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மெல்ல அடுப்பை வச்சு வருங்க, இல்லைன்னா ரவை ஒரு மாதிரி கருப்பு கலரில் வர ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த ரவை கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சையும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த ரவா லட்டு பண்ணுறதுக்கு சர்க்கரை எடுத்துக்குவோம். சர்க்கரை நான் 400 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு நான் அதாவது ஒரு டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி எடுத்திருக்கேன் நான். இது நல்லா கொதித்து வரணும். இதுக்கு பாகுப்பதம் எதுவும் கணக்கு கிடையாது. இது நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா கம்மியாகி வரும். அந்த சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி வரணும். அது நல்லா சர்க்கரையை கரைச்சி விட்ருங்க. கரைச்சி விட்டதுக்கப்புறம் அது நல்லா கொதிக்கணும். நீங்கள் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஒரு லைட்டாக பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். அதுதான் இதுக்குரிய அளவு. இது நல்லா கொதிக்க வச்சு இது பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கொதித்து கொஞ்சம் நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் லைட்டாக வற்றி வரும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சுண்ட வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த ரவையோட இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாகை ஆட் பண்ணி சூடோடையே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த சூடான சர்க்கரை பாகோடு சேர்த்து. இப்போ நான் அடுப்புலலாம் எதுவும் வைக்கல, அடுப்பு ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகை சேர்த்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா எல்லா பாகையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஓரமாக எடுத்துச்சு அது கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை உருண்டை பிடிக்க வேண்டியது தான். சூடோடு பிடிக்க முடியாது, அதனால் கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். ரொம்ப நீங்கள் ஆற விட்டீங்க அப்படின்னா உருண்டை பிடிக்க முடியாது நமக்கு. அதனால் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பாகையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், கொஞ்சம் வெதுன்னு இருக்குது. இதை நம்ம லைட்டாக இந்த மாதிரி கையளவு எடுத்து இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட் செமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அம்மு சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.